ஏவியேஷன் காலேஜ்லேயே இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் டைம் இன் இந்தியா ஃபாரின்ல இருந்து ஒரு ஏர்லைன் வந்து கேம்பஸ் இன்டர்வியூ பண்ணது இந்திய வரலாற்றிலேயே இதுதான் முதல் முறை. இது ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாற்று சாதனை. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு ஏர் ஏஷியா பற்றி உங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். உலகத்திலேயே நம்பர் 1 எக்கனாமிக் ஃபேர் இருக்கக்கூடிய ஒரே ஏர்லைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஏர் ஏஷியா தான். அந்த ஏர் ஏஷியா நேரடியாக நம்மளுடைய மாணவர்களை பணியமர்த்ததுக்காக, வேலைவாய்ப்புக்காக நேரடியாக வந்து, அதுவும் அதனுடைய டெக்னிக்கல் ஹெட் சரவணன் சாரே நேராக வந்து இன்னைக்கு நம்மளுடைய ஸ்டூடெண்டோட இன்ட்ராக்ட் பண்ணாங்க. ஸ்டூடெண்டோடைய ஒவ்வொரு கேள்வியும், ஒவ்வொரு சார் கேட்ட ஒவ்வொரு கேள்வியும் நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப அருமையாக பதிலளித்தாங்க. ஸோ இந்த இன்டர்வியூ ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இப்போ முடிஞ்சிருக்கு. இதனுடைய அடுத்த ஒரு தொடக்கமாக சென்னை சமிர்தா ஸ்டூடெண்ட் ஏர் ஏஷியாவுடைய இன்டர்ன்ஷிப்புக்கு கிட்டத்தட்ட ஒரு 6 மாத இன்டர்ன்ஷிப்புக்கு ஒரு ஏர் ஏஷியாவுடைய மலேசியாவில் இருக்கக்கூடிய ஏர் ஏஷியாவுடைய தலைமை அலுவலகத்திலேயே போய் இன்டர்ன்ஷிப் பண்ண போடக்கூடிய ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி இந்த நிகழ்வின் மூலமாக இப்போ நமக்கு கிடைச்சிருக்கு. இது ஒரு சாதாரண நிகழ்வு இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு மற்ற ஏவியேஷன் காலேஜ்லாம் பிளேஸ்மெண்ட்டுக்கான ஒரு கேரண்டியோ அல்லது பிளேஸ்மெண்ட்டை பற்றியோ சிந்தனை செய்யாத போது சென்னை சமிர்தா அதிலிருந்து டோட்டலாக வேறுபட்டு நம்ம மாணவர்களுக்கு படிச்சுக்கிட்டு இருக்கும்போதே ஒரு அவங்களுடைய வேலையை கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காகவே நாம் கடந்த ஒரு 6 மாதங்களாக நிறைய முயற்சி எடுத்துகிட்டு வந்ததோடைய விளைவாக இப்போ MBA முடித்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இப்போ பிளேஸ்மெண்ட் ஆகிட்டாங்க. ஏர் இந்தியாவில் பிளேஸ்மெண்ட் ஆகிருக்கிறாங்க, இண்டிகோவில் பிளேஸ்மெண்ட் ஆகிருக்கிறாங்க, ஏர்போர்ட்டில் பல பொசிஷனுக்கு இப்போது ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதுதான் சென்னை சமிர்தாவுடைய மிகப்பெரிய USP, அதாவது ஹைலைட். நீங்கள் மற்ற காலேஜிலலாம் படித்து முடிச்சுட்டு படிப்பை முடிச்சதுக்கிட்டு வேலை தேடணும். ஆனால் சென்னை சமிர்தாவுடைய பியூட்டி படிச்சுக்கிட்டு இருக்கும்போதே வேலையை கன்ஃபார்ம் பண்ணுறது. ஸோ அதனுடைய அடுத்த தொடக்கமாக தான் இதுவரைக்கும் இந்தியா லெவலில் இருக்கக்கூடிய ஏர்லைன்ஸ், இண்டிகோவில், ஏர் இண்டியாவில், ஸ்பைஸ்ஜெட்டில், இந்த மாதிரியான நிறைய ஏர்லைன்ஸில் நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இதனுடைய அடுத்த கட்டமாக ஃபாரினில் ஏர் ஏஷியா மாதிரியான ஃபாரின் கண்ட்ரீஸில் கிட்டத்தட்ட ஏர் ஏஷியா 168 நாடுகளுக்கு ஃப்ளைட் பறந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அந்த ஏர் ஏஷியாவோட நம்மளுடைய இந்த ஒரு தொடக்கம் வந்து மாணவர்களுடைய எதிர்காலத்தில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். எந்த அளவுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு ஏர் ஏஷியா எந்த அளவு வளர்ந்துருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, உலகத்தில் இருக்கக்கூடிய மற்ற ஃப்ளைட்ஸ் எல்லாத்தையுமே ரிப்பேர் பண்ணக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு ஏர் ஏஷியா டெக்னிக்கலாக மிகப்பெரிய ஸ்ட்ராங்காக மாறி இருக்கு. இதுவரைக்கும் ஏர் ஏஷியா அவங்களுடைய ஃப்ளைட்டை மெயின்டெனன்ஸ் ரிப்பேர் பண்ண அந்த காலகட்டம் தாண்டி உயர்ந்து இன்னைக்கு மற்ற எல்லா ஃப்ளைட்ஸுமே ஏர் ஏஷியாவில் வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஹப்பாக மாறி இருக்கு. இப்போ வந்திருக்கக்கூடிய ஏர் ஏஷியாவுடைய டெக்னிக்கல் ஹெட் சரவணன் சார் கீழே கிட்டத்தட்ட 4000 5000 இன்ஜினியர்ஸ் அவர் கீழே ஒர்க் பண்ணுறாங்க. இது ரொம்ப சாதாரண விஷயம் இல்லை, மிகப்பெரிய வாய்ப்பு. ஸோ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களோட மிகப்பெரிய அளவு இன்ட்ராக்ட் பண்ணி அடுத்த லெவலில் உயர்றதுக்கு இன்றைய ஒரு நாள் மிகப்பெரிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. மலேசியாவில் வந்து 2 மில்லியன் இந்தியர்கள் வாழ்கிறோம். இந்த பூமிக்கு வரும்போது ஒரு புரியாத ஒரு மன சந்தோஷம். உங்களுக்கு தெரியாது அது. ஏன்னா நீங்கள் வந்து உங்கள் தாய்நாட்டில் இருக்கீங்க, நாங்கள் அந்த நாட்டில் இருக்கோம். ஸோ ஏஷியா வந்து டோனி பெர்னாண்டஸ்னு ஒரு ஜீவன். உங்கள் அப்பா கோவா, இந்தியாவிலேருந்து வந்தவர் தான். ஒரு சாதாரண மனிதன். அந்த கம்பெனியை வாங்கினது வந்து ஒரு 20 வருஷத்துக்கு முன்ன 2 வெள்ளிக்கு வாங்கினாங்க. ஏன்னா they were losing 30 மில்லியன். ஸோ அதை வாங்கி சாதாரண இந்த மாதிரி டேபிள் போட்டு சுபாங் ஏர்போர்ட்னு ஒரு ஏர்போர்ட் இருக்கு, சின்ன ஏர்போர்ட். இட்ஸ் a small airport. It was in Kuala Lumpur city. ஸோ அங்கே உட்காந்து ஆரம்பித்தார். இப்போ வந்து அவருடைய நண்பர் தான் டோனி பெர்னாண்டஸ். முக்கால்வாசி டாப் மேனேஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னா இந்தியர்கள் தான்.
அதை மேனேஜ் பண்ணுறாங்க. அவர் கீழே வந்து திரு போலிங்கம், அவர் தமிழர் தான். அவர் அதை முடிஞ்ச பிற்பாடு திரு மகேஷ் அவர்கள், அவரும் ஒரு தமிழர் தான். அப்புறம் அவர் முடிஞ்ச பாரு இவர் சரவணன் சார். சரவணன் சாரும் மகேஷ் என்னோட சும்மா ஸ்டூடெண்ட்ஸ். நான் ஒரு 25 years டீச்சர். என்னது ஒரு டீச்சர். அதனால தான் திரு பூமிநாதன் வந்தோட ஒரு ஆசானை பார்த்தோன்னே இந்த ஆசை வந்துருச்சு. என்ன சொல்றீங்க? ஸோ அதனால இந்த மனப்பூரிப்பில் வந்து இந்த கலந்துரையாடல் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவருக்கு எனது முதல் கண் வணக்கம். திருமதி பானுக்கு என் வாழ்த்துக்கள், திரு சுரேஷுக்கு எனக்கு வாழ்த்துக்கள், வந்த பிரஸ்க்கு என் வாழ்த்துக்கள், இங்கே வந்த மாணவ மணிகளுக்கு என் அன்பு காணிக்கை, வந்த ஆசிரியர்களுக்கு என் முதல் கண் வணக்கம். அது வந்து அழகா நம்ம வந்து பாரம்பரியத்தில் வந்து மாதா பிதா குரு தெய்வம்னு சொல்லுவாங்க. இது ஜீவாத்மாக்கள் அழகா இருக்கிறதுக்கு பரமாத்கள் வரணும். அந்த பரமாத்கள் வந்து அவங்க. ஸோ அந்த துடிப்பை பார்த்தேன். அந்த பார்த்தீங்களா, அந்த பழங்கள்லேயே செய்த அந்த அழகான படங்களை பார்த்தீங்களா, அல்ல ஃப்ரூட்ஸு. அதை வந்து வர்ணித்து எடுப்பதுக்கு வந்து ஒரு திறன் தேவை. அதே சமயத்தில் அது உள்ளுக்குள்ள ஒரு ஆன்மீக உறவு தேவை. அந்த ஆன்மீக உறவு வந்து இங்குதான் உருவாகுது. அதே ஆன்மீக உறவு வந்து ஆசான்கள் கொடுக்கும் பொழுது இந்த பிள்ளைங்க போய் ஒரு இடத்துல வேலை செஞ்சா அங்க சுயமரியாதை வரும். சுயமரியாதை உருவாக்குறதுக்கு நுணுக்கங்கள் தேவை, கட்டுப்பாடு தேவை, கொள்கை தேவை, புரட்சி தேவை. எங்க முன்னோர்கள் வந்து எங்க தாத்தா வந்து இங்க தஞ்சாவூரா, அப்புறம் எங்க அம்மா சைட்ல வந்து சேலம், எனக்கு தெரியாது யாரு. எங்க அப்பா அம்மா எல்லாம் அங்க பிறந்தவங்க மலேசியால. நானும் அங்கதான் பிறந்து வந்தேன். அவங்க வந்து உழைத்து எங்களை வளர்த்து விட்டு இந்த லெவலுக்கு கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அதே மாதிரி அவங்க வந்து திருவள்ளுவர் வரலாம், பாரதியார் வரலாம், பாரதிதாசன் வரலாம். திரைக்கடை தாண்டியும் திரவியம் தேடினாங்க. அதெல்லாம் விட்டுட்டு இப்ப தரை விண்ணத்தை தாண்டி திரவியம் தேடு. The future is going to be the sky. So இப்போ பார்த்தீங்கன்னா அமெரிக்கா, யூரோப், ஈவன் ஆசியா, சைனா, ஃபார் எக்ஸாம்பிள் சைனா. ஐ ட்ராவல் டு சைனா மெனி டைம்ஸ். இப்போ நான் போயிட்டு வந்தேன், சிச்சுவானுக்கும் ஹைனானுக்கு போயிட்டு வந்தேன். அவங்க என்ன செய்யறாங்கன்னா விண்ணை வந்து வந்து ஒரு டூலா பார்க்க பாருங்க. They're going to use the sky as a new colonial and feudalistic space. இன்னைக்கு இந்தியாவிலே முதல் முறையாக ஃபாரின்ல இருந்து கேம்பஸ் இன்டர்வியூக்காக வேர்ல்டோடைய நம்பர் 1 எக்கனாமிக் ஏர்லைனான ஏர் ஏஷியாவும் சென்னை சமிருதா ஏவியேஷன் காலேஜுக்கு வந்து கேம்பஸ் இன்டர்வியூ மிக விமரிசையாக நடந்தது. ஏர் ஏஷியாவோடைய டெக்னிக்கல் ஹெட் மிஸ்டர் சரவணன் சார் நேரடியாக வந்து சென்னை சமிருதா ஸ்டூடெண்ட்டை அவங்க கேம்பஸ் இன்டர்வியூ நடத்தினாங்க. அதில் சரவணன் சார் கேட்ட பல கேள்விகளுக்கு ஸ்டூடெண்டோடைய ஆன்சர் ரொம்ப அருமையாக இருந்ததை நாங்கள் கண்கூடாக பார்த்தோம். ஸோ இந்த நிகழ்வின் மூலமாக சென்னை சமிருதா ஏவியேஷன் காலேஜில் படிக்கக்கூடிய பல மாணவர்களுக்கு ஏர் ஏஷியாவில் போய் 6 மாதம் இன்டர்ன்ஷிப் பயின்றிருப்பதான ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு இன்றைக்கி உருவாகிருக்கு. ஸோ மிக விரைவில் இந்த மாதத்தோடைய கடைசியில் சென்னை சமிருதாவோடைய டாப் மேனேஜ்மெண்ட் ஏர் ஏஷியாவுக்கு விசிட் பண்ணி மாணவர்களுக்கான இன்டர்ன்ஷிப்புக்காகவும் அதுக்கு அடுத்து அவங்களுக்கு அங்கேயே ஒர்க் பண்ணுறதுக்கான பிளேஸ்மெண்ட்டுக்கான வாய்ப்பையும் உறுதி செய்வதற்கு இது ஒரு காரணமாக இருக்குது. சுருக்கமாக இந்தியாவிலேயே முதல் முறை ஃபாரின் கண்ட்ரியிலிருந்து வந்து கேம்பஸ் இன்டர்வியூ ஏர் ஏஷியா நடத்துனது சென்னை சமிருதாவில் மட்டும்தான். ஸோ சென்னை சமிருதா ஏவியேஷன் காலேஜ் மாணவர்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம்.